வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஐபிஎலோட 70வது மேட்ச்சு எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸ் போட முடியல. என்னோடய உடல்நிலை ப்ளஸ் சில காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்தோம். ஓகே, ஸோ இனி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். வீடியோ வர்ற அன்றைக்கி எடுத்துக்கோங்க. சில டைம் போட முடியாமல் போகுது. அது சில ரீசன்ஸ் நான் புதுசாக விசி இதெல்லாமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதோட காரணமும் இருக்குது. ஸோ இந்த சீசனோட லீக் சுற்றோட கடைசி மேட்ச்சு. ஸோ இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்குது அப்படின்னா அந்த டாப் 2 அப்படிங்கிற இடத்துல ஃபினிஷ் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களோட கோப்பை வெல்வதற்கான வாய்ப்பும் கிட்டத்தட்ட ஒரு 20% அதிகமாகும். இந்த மேட்ச் வின் பண்ணும்போது டபுள் சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த ஒரு பெரிய ஒரு பிரசாதமாக இன்றைக்கி ஆர்சிபிக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 டீமோட லெவல். ஸோ இதுக்காக இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஹேசல்வுட்டை இவங்க தான் வர வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. வரமாட்டேன்னு போன திரும்ப கூப்பிட்ருக்காங்க. ஒரு இந்த வருஷம் ஜெயிக்காகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இருந்தாலும் அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய நாள் தான் மேட்ச்சை தீர்மானிக்கும். பார்க்கலாம். 2 டீமோட லெவலில் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண தான் செய்வாங்க. டிக்வீஸ் சிங் ஒரு மேட்ச் மட்டும்தான் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் உள்ளே வரவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கிரவுண்டை பேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர ஒரு சான்ஸ் இருக்கலாம் டிக்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதர்வைஸ் இந்த லெவல் அப்படியே தொடரலாம். ஸோ டிக்வீர் சிங் மட்டும் ஏசிங்கோட இடத்துல ஃபிட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் இங்கே ஃபிட் ஆகிடுவார். செஃபர்டை எடுத்துருவாங்க வெளியே அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய விஷயம். செஃபர்டுக்கு பொதுவாக ஹேசல்வுட். ஸோ இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இப்போ சால்ட் அன்அவைலபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மேட்ச்சில். ஸோ அந்த இடத்துல சைப்பேட்டை கொண்டு வரணும். இந்த மாதிரி இருக்குது. அது இந்த மேட்சே செய்வாங்களான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதே லெவல் தான். அடுத்த மேட்ச் தான் லெவல்ஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் செப்போர்டோட இடத்துல ஹேசல்வுட் நீ தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுவார் அடுத்த 4 மேட்ச் அப்படின்னா ஹேசல்வுட் தான் இங்கே ப்ளே பண்ண வாய்ப்பு அதிகம். ஹேசல்வுட் இந்த மேட்ச் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்11 பேஸையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ட்ரீம்11 வச்சு நம்ம எடுத்தோம் 8 பேர் 7 பேர். ஸோ இப்படி தொடர்ச்சியாக வந்ததுனால ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்குறோம். வீடியோ டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் கடைசி சில வீடியோஸ் புரியல அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் நிறையா பேர் பார்க்காம கூட விட்டுருந்தீங்க. ஸோ இந்த மெத்தேடை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அதே நேரத்தில் உடல்நிலையும் கொஞ்சம் ஒத்துழைக்கல. ஸோ அதனால் நம்ம விட்டுருந்தோம் கேப்பு. ஓகேங்களா, ரைட். இப்போ இதை எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோன்னா நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ ட்ரேடிங்க்கு சில விஷயங்கள் பணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆன ஒரு சில விஷயங்களையும் இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஸோ ஒரு பிளேயரை நம்ம கெஸ் பண்ணி கொடுத்தோம். கடைசி ஒரு 1-2 மேட்ச் தவறாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக வந்திருக்கும். ஸோ அது கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பிளேயர் 2 பிளேயர் செலக்ட் பண்ணுறது. ஸோ அது வாட்ஸ்அப்பில் இறங்கிச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பும் கிடைக்கும். இப்போது அது ஏன் அதை எப்படியெல்லாம் இதை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ட்ரீம்11 டேபிள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 2 டீமோட வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது 2 வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரீம்11க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை 2ஐயும் நீங்கள் பிரித்து பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில். ஸோ அதோட சரியாக சொல்லணுங்கிறக்காக தான் கேப் எடுத்திருக்கோம். ரைட், ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டே மேட்ச் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா வில்ஜாக் அந்த இடத்துல சொல்லியிருப்போம். வில்ஜாக் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னா அப்போ தான் எம்ஐ வின் பண்ண முடியும். 1 ப்ளஸ் ஏசிங் விக்கெட்ஸ்கள் எடுக்கும்போது இது டேபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்போ இந்த பக்கம் மேட்ச் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது பிபிகே சைடு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அந்த 2 வகையாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வர போகிறோம். அதாவது எல்எஸ்ஜி வின் பண்ணணும் அப்படின்னா இந்த யாருக்கிட்ட அந்த வின்னிங் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு பிக்கிங் எப்படி பண்ணலாம், கேப்டன் விசி ஆப்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ எல்எஸ்ஜி இந்த மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா நேற்று இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் பிளேயர் இருக்கிறவங்களுக்கு எஸ்டர்டே மேட்ச்சில் கடைசியாக 2-3 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறது நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயினாக அது புதுசாக வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறவங்கள தாண்டி குரூப் பிளே இதிலெல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்க நம்ம தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் கொடுத்ததில் சாய் சுதர்சன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் எப்போல்லாம் நான் டீமில் எடுக்கவே இல்லையோ அப்போல்லாம் ஒரு ட்ரீம் டீம் வரல. ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் எப்போ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்கிறத விட எப்போ என்ட்ராக மாட்டார் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி பி ஆர்யா நேற்று மேட்ச்சில் எல்லா டீம்லேயும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த விஷயந்தான் அதை உங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவர் மஸ்ட்டு நேற்று மேட்ச்சில் கரெக்டாக வந்திருந்தார். அதே போல் அது முந்தா நாள் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா எல்லா டீம்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவர் எந்த விக்கெட்டும் எடுக்கலை, பட் ட்ரீம் டீம் என்டர் ஆகிட்டார். 2வது ரன்ஸ் மூலியமாக உள்ளே வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா பிளேயர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக கொண்டு வர பார்க்கணும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம குரூப் இருக்கிறவங்க போயிருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே வந்துடுவோம். எல்எஸ்ஜி இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான ட்ரம் கார்டு பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னா ஆயுஷ் பதோனி, ஸோ அப்துல் சமாத், ஓகே. ஸோ இந்த ஒரு 2 பிளேயர் பேட்டிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸோ இங்கே பேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே இந்த 2 பிளேயர்ஸ் பேட்டிங் பேஸில். ஓகேங்களா? ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர் தான். ஸோ இவங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கணும். அதே போல் பவுலிங்கில் எல்எஸ்ஜி வின் பண்ணணும் அப்படின்னா அங்கே சைன் ஆக வேண்டிய பவுலர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னா ஸோ ட்ரேடிங்க்கு இந்த இடத்துல கவனமாக பார்த்துக்குங்க. டிக்வீர் சிங்கும், ஸோ இந்த புதுசாக வந்த பவுலர் WO ராகுல் ப்ளஸ் ஏசிங் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த மேட்ச்சு. ஸோ இந்த ஒரு 4 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எல்எஸ்ஜியோட வின்னுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இந்த 2 பேட்டருமே மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ இவங்க ஆயுஷ் பதோனி கொஞ்சம் முன்னாடி வராரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா பதோனிக்கிட்ட கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. அதே போல் சேஸ் அப்படின்னா அப்துல் சமாத் இறங்கும்போது கூட ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டிக்வீர் சிங், WO ராகுல். ஸோ மற்ற பவுலர்ஸும் நிறையா விக்கெட் எடுக்கலாம், பட் இவங்க அந்த வின்னிங்க்கு மொமெண்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கிளிப் சால்ட்டு, விராட் கோலி. ஸோ இந்த 2 பிளேயர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி உள்ளே வரக்கூடிய ஹேசல்வுட் அண்டு ஸோ அந்த ஏசிங் அப்படிங்கிற பவுலரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லை ஆர்சிபியில். ஸோ அவர் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. யாஸ் தயால், ஸோ அவருக்கு அடுத்த சான்ஸ் யாஸ் தயால். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டும் யாஸ் தயாலும், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளிப் சால்ட்டும் விராட் கோலி. ஓகேங்களா? 2 டீம்லையும் இந்த 4 பேர் இவங்க எல்லோரும் மஸ்ட் பிக் பிளேயர் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இது அவங்க வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகுது, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆகும், எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் வருது. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும் மேட்ச் அப்படின்னா
ட்ரேடுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த பிளேயர்ஸை ட்ரம் கார்டாக நீங்கள் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம். இது ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ ஆர்சிபி வின் பண்ணுதுன்னா இந்த முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ஹை பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் யாஸ் தயால். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் எல்எஸ்ஜியில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆயுஷ் பத்தோனி, அப்துல் சமாத், டபிள்யூ ராக்கிள், டிக்வீர் சிங் அப்படிங்கும்போது டிக்வீர் சிங் அல்லது டபிள்யூ ராக்கில் அங்கே எல்லாருமே லோ அப்படிங்கும்போது அதில் ஹை பர்சன்டேஜ் யாரோ அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ டிக்வீர் சிங் எப்படி பிக்கிங்கில் வராருன்னு பார்த்துக்குங்க லெவல்ஸில் வந்தால். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டபிள்யூ ராக்கிள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ட்ரேடிங்க்கு நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய பிளேயர்ஸை நம்ம கொடுத்துட்டோம். இப்போது ட்ரீம் 11க்கு நம்ம டீம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கேப்டன் விசி பாசிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்ரம் வந்து இல்லை. ஸோ லிஸ்ட்டில் இருந்தே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து மார்க்ரம் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல சில பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேத்யூ பிரிட்ஸ்கிக்கு உள்ள வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதை கொஞ்சம் ஆன் டைமில் செக் பண்ணிக்கணும். இது மட்டும் கொஞ்சம் புரிதலாக பார்த்துங்க. மிர்ஸ்கி உள்ளே வர்றாரு அப்படின்னா ஸோ இங்கே பேட்டிங் ஆர்டரில் இருக்காரா? ஓகே, நம்ம வீடியோ போட்டோம்னாலே லேட் தான். பிரிட்ஸ்கி பேட்டிங் கேட்டகரியில் இருக்கார். ஸோ அவருக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். அதே ஓப்பனிங் ஸ்லாட்டில் கூட பிரிட்ஸ்கி விலை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்க்கும்போது அது சொல்லிடலாம். ஏன்னா மேத்யூ பிரிட்ஸ்கி உள்ளே வந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் மிச்சில் மார்ஸும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் யார் இருக்க போகிறா அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஆகாஷ் தீப்பும் ரவி பிஷ்னாய் உள்ளே வந்தால் லெவல்ஸில் இருந்தால் ஒரு கேப்டன் சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை இந்த பிளேயர்ஸ் லெவல்ஸில் இல்லை அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக மிச்சில் மார்ஸ், ஆகாஷ் தீப் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அகமது வாய்ப்புகள் எப்படி கிடைக்குங்கிறத பார்த்துக்கணும். பிச்சு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கேப்டன் ஆப்ஷன். இதில் 2-3 பேர் ப்ளே பண்ணாமல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 60% மேட்சஸ் உங்களுக்கு சரியாக வருது. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது ஆர்சிபியில் கேப்டன் சான்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவுலிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் ஹை வேல்யூ சான்ஸ் இருக்குது. ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார். ஸோ இன்றைக்கி மேட்ச் லிவிங்ஸ்டோன் ப்ளே பண்ணனா ஸோ லிவிங்ஸ்டோன் ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிளேயருக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 4 மேட்ச் தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து டிஎன்பிஎல் வரப்போகுது. டிஎன்பிஎல்க்கு எல்லாமே கேப்டன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே பப்ளிக் சேனலில் தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இப்போ ஆர்சிபியில் கேப்டன் சான்ஸு பவுலிங்கில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், லிவிங்ஸ்டோன் உள்ளே வந்தார்னா லிவிங்ஸ்டோன், ஷெப்பர்டு ப்ளே பண்ணால் ஷெப்பர்டு. ஓகேங்களா? ஷெப்பர்டும் ஹேசல்வுட்டும் 2 பேரும் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்காது. யார் இருக்காங்களோ அவங்கள கேப்டன் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ விராட் கோலி இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னா இந்த டைப்பில் பார்க்கும்போது நீங்கள் இந்த பிளேயர்ஸை விசி அந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ விராட் கோலியும் பிலிப் சால்ட்டையும் ஸோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணிக்கங்க. ரிவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ரிவர்ஸில் நடக்குது. இந்த பிளேயர்ஸ் கேப்டனாகவும் அடுத்து கீழே பவுலிங்கில் கொடுத்த பிளேயர்ஸ் வந்து விசி அப்படிங்கிறதும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் யார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ரைட். இப்போ பிக்கிங் பேஸில் எப்படி போகலாம்? இப்போ ஆர்சிபி வின் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி போகலாம்? எல்எஸ்ஜி வின் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி ஒரு பேஸ் டீமை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மஸ்ட்டாக யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளேயர்ஸ் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மயன்க் அகர்வால் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு மஸ்ட் பிளேயரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிம் டேவிட் இன்றைக்கி ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மயன்க் அகர்வால் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். எல்ஐசி லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும் ஆயுஷ் பத்தோனி அல்லது டிக்வீர் சிங். ஸோ இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் சின்ன குழப்பங்கள். பத்தோனி, டிக்வீர் சிங், சர்துல் தாகூர் 3 பேருமே ப்ளே பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கு கூட ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. பத்தோனி கூட நீங்கள் அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸை விசி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். எஸ்டர்டே மேட்ச் வந்து பிஆர்யா விசி வந்த மாதிரி. ஸோ ஒரு மஸ்ட் பிக் பிளேயரு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட்டோனி அந்த இடத்துல சேர்த்திக்கிங்க. பட் மயங்க் அகர்வால் ஓரளவுக்கு மஸ்ட்டாக இந்த மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெவல்ஸ் மாறாத பட்சத்தில் பெருசாக. ஓகேங்களா? ஸோ இப்போ மஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மயங்க் அகர்வால். ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் வருதோ அந்த பிளேயர்ஸை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு பொறுத்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? 1 ஸோ விராட் கோலி, 2 ஸோ பத்தோனி அல்லது டிக்வீர் சிங். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் ஓரளவுக்கு மஸ்ட்டாக உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்டில் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு. வின் லாஸ் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதே போல் எல்எஸ்ஜியில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்துல் சமாத் அல்லது ஏசிங். ஸோ யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 சைடுமே சின்ன விக்கெட் ஃபால் இருக்கிற மாதிரி வாய்ப்பு தான் இந்த மேட்ச் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு இதில் புவனேஸ்வர் குமார் 2ல் ஒரு பிளேயர் தான் ஹேசல்வுட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த விஷயங்கள். ஸோ 2 டீம் ஃபேவர் அப்படின்னா எப்படி பிக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேவர் அப்படின்னா பிளிப்சால்ட், விராட் கோலி, ஸோ இங்கே யாஸ் தயால், ஸோ புவனேஷ் அல்லது ஹேசல்வுட். ஓகேங்களா? ஸோ ஆர்சிபி அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை பேஸாக வச்சு மற்ற பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்சிபி ஃபேவராக டீம் போடுறீங்கன்னா இந்த பேஸாக ஒரு 5 பிளேயரை நீங்கள் உள்ளே வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே எல்எஸ்ஜி ஃபேவர் அப்படின்னு சொல்லி நம்ம டீமை மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பூரான், மார்ஸ், ஆகாஷ்தீப், மயங்க் அகர்வால், ஸோ அப்துல் சமாத் அல்லது யாஸ் தயால். ஸோ சமாத் வந்து ரொம்ப லோயரில் வர்றதுனால யாஸ் தயாலே இந்த இடத்துல திரும்பவும் உங்களுக்கு மஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 5 பிளேயரை பேஸாக வச்சுட்டு எல்எஸ்ஜிக்கு ஃபேவராக நீங்கள் டீமை மேக் பண்ணலாம். சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இந்த டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2-3 மேட்ச் ஆகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎல் இதெல்லாமே அப்ரோச் பண்ண போகிறோம். டிஎன்பிஎலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க்கெல்லாம் குறைச்சிட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஐபிஎல் ஃபுல்லாக டெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். வந்து விசி கூட நம்ம என்ன டெஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்குது. கம்ப்ளீட் ஆகட்டும். டிஎன்பிஎல் கூட ஃபுல்லாக எடுத்துட்டால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எடுத்துகிட்டா ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு நம்ம ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎல்லில் எல்லாமே ஜிஎல் டீம் அல்லது எஸ்எல் டீம் ஸோ பப்ளிக் குரூப்பில் வரும். யூஸ் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.